ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்த்தா ரிசர்வ் வங்கியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. காமனாக எல்லாருக்குமே இது பொருந்துங்க. அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய பேர் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தாலும் இப்போ உங்களுக்கு கேஒய்சி பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரெனிவல் ஆஃப் நோ யுவர் கஸ்டமர். கேஒய்சினா நீங்கள் கேஒய்சியை ரெனிவல் பண்ணணும். ஏன்னா இது நிறையா ஃப்ராட் நடக்குது. அதன் காரணமாக எல்லாரையுமே கேஒய்சி பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸும் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க கேஒய்சி பண்ண சொல்லி. அப்படி எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேஒய்சி அப்டேட் செய்யுங்கள், உங்கள் வங்கி கணக்கை இயங்கும் நிலையில் வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாமுக்கு செல்லவும். அதாவது ஆர்பிஐ சார்பில் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30 வரைக்கும் முகாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் முகாம் நடக்குது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸில் முகாம் நடக்கும். அந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம், அல்லது கேஒய்சியும் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை முகாம் நடக்கல, முகாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க, பிரச்சனை இல்லை. உங்களுடைய பேங்க் இருக்க பாருங்கள், நேரஸ்ட்டாக இருக்க உங்கள் பேங்க்கில் போயிட்டு உங்கள் பிரான்ச் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதேமாரி கேஒய்சி கேட்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை ரெனிவல் பண்ணணும், அதையும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ கேஒய்சி அப்டேட்டுக்கு தேவையான ஆவணங்கள்: பெயர் அல்லது முகவரி மாற்றவில்லை என்றால் சுய உறுதிமொழி போதுமானது. உங்கள் பேரோ அல்லது அட்ரஸோ நீங்கள் மாற்ற தேவையில்ல. அப்படியே கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சுய உறுதிமொழி, உங்கள் சுய உறுதிமொழி போதுமானது, அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். உங்கள் தனிப்பட்ட விவரங்களில் மாற்றம் இருந்தால் புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை கொண்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல் சமர்ப்பிக்கவும். உங்கள் பெயரோ டேட் ஆஃப் பர்த்தோ அட்ரஸோ நீங்கள் அப்டேட் பண்ணணும், கேஒய்சி மூலமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, இல்லை ஜாப் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் மூலமாக வழங்கப்பட்ட கடிதம், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்கள் அருகிலுள்ள வங்கி கிளைக்கு சென்று உங்கள் கேஒய்சி அப்டேட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வங்கி உங்கள் கணக்கிற்கு மறு கேஒய்சி தேவை என்று உங்களுக்கு அறிவித்ததா? அதாவது உங்கள் பேங்க்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மறு கேஒய்சி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கை செயலில் வைத்திருக்க தயவுசெய்து உங்கள் கேஒய்சியை புதுப்பிக்கவும், கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஒய்சி மறு கேஒய்சி பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு, பேங்க்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் உடைய மறு கேஒய்சியை பண்ணுற மாதிரி இருக்கும். கேஒய்சி அதுக்கு உடைய பேங்க்கில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாங்க. உங்கள் அருகிலுள்ள வங்கி கிளையோ அல்லது கிராம பஞ்சாயத்து முகாமுக்கோ சென்று இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதான் அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ரிமைனிங்காக இருக்கணும், அப்டேட்டில் இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கேஒய்சி பண்ண பாருங்கள். ரெனிவல் கேஒய்சி தான் அர்த்தம். ஸோ ரெனிவல் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். இதை பற்றி உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் வெப்சைட் காரில் அப்டேட் யுவர் கேஒய்சி கீப் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட்னு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ முகாம் உங்கள் ஊர் நடக்கும், நடக்காமலும் போகலாம். நியரஸ்ட்டாக இருக்க பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அதை மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியாமல் இருக்குது, மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேஒய்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பேங்க் மூலமாக போயிட்டு டைரெக்டாக பண்ணலாம், அல்லது நீங்கள் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக கேஒய்சி பண்ணலாம், அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கேஒய்சி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அல்லது ஆப்பில் போயிட்டு கேஒய்சி வீடியோ கால் மூலமாக உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் ஷோ பண்ணிங்க அப்படின்னா கேஒய்சி அப்டேட் பண்ணிப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டைரெக்டாக போகலாம், அல்லது நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நிறையா ஃப்ராட் நடக்குதுங்க இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுல. ஃபேக்காக எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணி அதெல்லாம் போகாதீங்க.
அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியலாக உங்கள் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் உள்ளே போயிட்டு மட்டும் கேவிசி பண்ண பாருங்கள். அதர் லிங்கை கிளிக் பண்ணியோ அதர் எக்ஸ்டர்னல் லிங்கை கிளிக் பண்ணியோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மணி சேஃப்டி கிடையாது. அதெல்லாம் பார்த்து தெளிவாக பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கான்னு தெரியல அப்படின்னா டேரெக்டாக பேங்க்குக்கே போயிட்டு உங்களுக்கான கேவிசி அப்டேட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.